யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சாட்டின் ரிப்பன் வச்சு ஃப்ளவர் செய்ய போகிறோம். அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ ஃப்ளவர் செய்ய தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். 1 இன்ச்சு சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. இது வந்து லீஃபு, ஃப்ளவர் பாட் ஒன்று எடுத்துக்கோங்க, க்ரீன் டேப்பு, இது வந்து ஃப்ளவர் கம்பி ரெடிமேடாக விற்கிது, எடுத்துக்கோங்க. அப்புறம் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்கிறேன். இப்போ சாட்டின் ரிப்பன் எடுத்துக்கோங்க. சாட்டின் ரிப்பன் எடுத்து அதை வந்து கிராஸாக இப்படி மடக்கிக்கிட்டே வாங்க. இப்படி கிராஸாக மடக்கணும். மடக்கிட்டு இது வந்து நம்ம ஸ்டெம்முக்காக வைக்கிறோம். இப்போ இதை வந்து நம்ம 2ஆக மடக்கிக்கணும். இப்படி நீங்கள் 2ஆக மடக்கும்போது உங்களுக்கு இந்த இடத்துல ட்ரையாங்கிள் மாதிரி வரும். அப்போ நம்ம ஒரு சுற்றி விட்டுக்கணும். திருப்பி அந்த ட்ரையாங்கிள்லையே நம்ம பேக் சைடு திருப்பி விடணும். இப்படி பேக் சைடு திருப்பி விட்டுட்டுங்க. திருப்பி விட்டிங்கன்னா அடுத்து உங்களுக்கு ட்ரையாங்கிள் வந்துடும். அதை இப்படி சுற்றி விட்டுக்கோங்க. திரும்ப பேக் சைடு இந்த ஸ்டெம்மை மட்டும் நல்லா நீங்கள் பிடிச்சிக்கணும். இதை வந்து பேக் சைடு திருப்பணும். இப்படியே வாங்க. இப்படியே பின்பக்கமாக திருப்பி விட்டுட்டு இந்த பக்கம் சுற்றி விட்டுக்கிட்டே வாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளவரு கிடச்சிரும். உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பெருசுப்படுத்திகிட்டே போகலாம். இப்போ பாருங்கள், இப்படி சுற்றி முடிச்சாச்சு. இதை வந்து நம்ம எப்பயும் பூ கட்டுற மாதிரி நல்லா சுற்றி டைட்டாக முடிச்சு போட்டுக்கிட்டுருங்க. இப்போ ஃப்ளவர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கம்பி எடுத்துக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த லீஃபை உள்ளே சொருகி விட்டுக்குவோம். இப்போ இதில் வந்து நம்ம இந்த பூவை சாட்டின் ரிப்பன் செஞ்ச பூவை வச்சுட்டு க்ரீன் டேப்பால் நம்ம சுற்றி விட்டுருவோம். இப்போ ஃப்ளவர் ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கம்பியை கீழே கொஞ்சம் வளைச்சி விட்டுக்கோங்க. நம்ம வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அந்த ஃப்ளவர் பாட்டுக்குள்ளார நம்ம உள்ளே வைக்கிறதுனால கீழே கொஞ்சம் மடக்கி விட்டுக்கோங்க. இது மாதிரி எல்லா கம்பியும் இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கோங்க. இப்போ தண்ணியை நம்ம அதில் ஊற்றிடுவோம். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒவ்வொரு ஃப்ளவராக எடுத்து நம்ம உள்ளே சொருகி விட்டுருவோம். இப்போ ஃப்ளவர் ரெடி பண்ணி வச்சாச்சு, அரேஞ்ச் பண்ணிட்டோம். அதில் இப்போ சாட்டின் ரிப்பன் எடுத்துக்குவோம். சாட்டின் ரிப்பன் எடுத்துகிட்டு அதை போ மாதிரி பண்ணிக்குவோம். போ செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி போ வந்து இதில் நம்ம ஒட்டி விட்டுருவோம். இந்த ஃப்ளவர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எடுத்து அதிலே குளூக்கு தடவி சென்ட்ரல் பாயிண்டில் ஒட்டி விட்டுருங்க. இப்போ இதெல்லாமே கொஞ்சம் நேரம் பிடிச்சிக்கிட்டிங்கன்னா செட் ஆகிக்கும் உங்களுக்கு. இப்போ ஃப்ளவர் பாட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.